இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியா எந்த அளவுக்கு கோபமாகவும் மன வருத்தமாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோடவும் இருக்காங்கிறது இன்றைக்கி எபிசோடில் பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும். ஸோ முதல்ல எடுத்தோன்னா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இந்த ஆள் சந்தோஷமாக இந்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை கர்ப்பமாக்கிட்டான்னு வேறு சொல்லிட்டு இப்போ அப்பாவாக போகிறேங்கிற சமயத்துலையும் என்கிட்ட திமிர் காட்டிட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு நாள் கிடைக்கும், திருப்பி எப்போ கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் பாரு. எல்லாரும் நடு ரோட்டில் நிற்க வச்சு அவர் கேள்வி கேட்குறமா அது தரணும், சீக்கிரம் தானே வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அடுத்த நாளே வந்துடுது அது சம்பவம். ஸோ இப்போ ராதிகா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சொல்லிடணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஈஸ்வரி நடந்துக்கிறது பேசுறது ப்ளஸ் ஈஸ்வரி பேசும்பொழுது கோபி அமைதியாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எதையாச்சும் கொடுத்து கஷாயம் தான் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆளை காலி பண்ணி கருவை களைச்சி விட்ருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கலைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணுங்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான வில்லி ஈஸ்வரி கிடையாதுனாலும் அந்த அளவுக்கு தைரியம் ஈஸ்வரி கிடையாதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வைக்கலான்னு பார்த்தா இப்போ எல்லாம் அந்த சமயத்தில் தான் பார்த்தா இப்போ எல்லோரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. என்ன விஷயம், சும்மா ஏதாச்சும் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு எது கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு செடியன்லேருந்து ஆரம்பித்து எழில் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு நாளைக்கு சொல்ல போகிறாரு. சொல்லும் பொழுது இப்போ தான் ஒரு பெரிய அதிரடி சம்பவத்தை பாக்கியா செய்ய போகிறாங்க. எப்படான்னு இதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன், ஒரு நாள் நீ சிக்குவன் தெரியும் டிமாவனே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி நேராக கிளம்பி வெளில இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க, ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அப்பா இருக்காருல்ல கோபிநாத், மிஸ்டர் கோபிநாத், அவர் கூட என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டு மாடியில் கூட இருக்காரு, வெக்கமே இல்லாமல். அதுவும் நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன், இந்த வீடு என் பேரில் இருக்குது, அப்போ கூட வெக்கமே இல்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்துருக்காருல்ல, அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அற்புதமான வேலை ஒன்று செஞ்சுருக்காரு. உங்கள் அப்பா திருப்பி அப்பாவாக போகிறாராம். ராதிகா இருக்காங்கல்ல, அவங்க சித்தி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். அதுலேயும் பிறக்க போகிற குழந்தை பார்த்தீங்கன்னா நிலா பாப்பாவை விட, அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்க யாழினி பாப்பாவை விட இவங்கள விட சின்ன குழந்தையா ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறாங்க. எப்படி ஜாலியாக இருக்கா, கேட்கும்போது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு அமைதியாக சிரிச்சுட்டே போயிட போகிறாங்க. இப்போ எல்லாரும் ஷாக்காக என்னையா சொல்கிறாங்க, என்ன நடக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் வெளியவே தெரிஞ்சிடக்கூடாது, ராமமூர்த்தி கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஈஸ்வரி தலையில் பெரிய இடி விழ ஏன் பாக்கியா இதை சொன்னேன் அப்படின்னா, அப்புறம் அவங்க பையனெல்லாம் என்ன மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அவர் செஞ்ச காரியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிள்ளைங்களும் அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஏன் அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கமாகவே இல்லையான்னு சொல்லிட்டு இனியாவிலேருந்து ஆரம்பித்து செடியன் இவங்க எல்லாரும் மாற்றி பேச போகிறாங்க. இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் கூட இவர் இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுகளுக்கும் இதுக்கு முன்னாடி சும்மா பாக்கியா பழனிசாமியோட பேசிகிட்டு இருந்தபோது என்ன லவ்வை அவ கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, அவன் வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி தனியாக வேற வரான் அப்படின்லாம் பேசினதுக்கு தான் ஒரு தடவை சட்டக்காலரை பிடிச்சார் செடியன். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கேட்டுரும், வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்கள் மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு யார் சொல்ல போகிறா? இனியாவா, செழியனா, எழிலா, ராமமூர்த்தியா, யார் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.